ஹாய். சைலன்ஸ், அமைதி. நம்மள எத்தனை பேருக்குங்க தெரியும் சைலன்ஸுன்றது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்துன்றது. எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் சைலண்ட்டாக இருக்கவங்க முட்டாளனோ இல்லை அவங்களுக்கு ஒன்றும் பேச தெரியாதுன்னு நம்மளை பல பேர் நினச்சிட்ருப்போம். ஆனால் சைலன்ஸுன்றது உண்மையிலே மிகப்பெரிய பலம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் பல இடங்களில் பல பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம். அண்ட் அது பின்னாளில் உட்காந்து யோசிக்கிறப்போ நம்ம நினச்சிருப்போம், அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்திருந்தால் அந்த பிரச்சனையை தவிர்த்துருக்கலாமே, இல்லை நாம் அமைதியாக இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கொஞ்சம் அமைதியாக போயிருந்திருப்பாங்களே, இந்த பிரச்சனையை இவ்வளோ வளர விடாமல் தடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம பல விஷயங்களை பற்றி உட்காந்து யோசித்து பார்த்துருப்போம். அண்ட் அதை நம்ம ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணியிருப்போம். அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறப்ப நம்ம அந்த பிரச்சனைகள்லேருந்து பல தூரம் வந்திருப்போம். அண்ட் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த அமைதியை கடைப்பிடிச்சி இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களோ இல்லை அந்த ஆப்போசிட் பர்சனோ உங்களோட நிம்மதியை இழந்திருக்க மாட்டீங்க. ஸோ அமைதிக்கு அவ்வளோ ஒரு பலம் இருக்குது. அது பல இடங்களில் நம்மளை காப்பாற்றும், பல இடங்களில் நமக்கு நிம்மதியை கொடுக்கும். ஸோ வாழ்க்கையில் என்றைக்குமே உங்களால் ஒரு முடியாத சூழ்நிலை, இல்லை நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இல்லை உங்களால் உங்களோட மனசை ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியல, அது எதுவானா இருக்கட்டும், உங்களுக்குள்ளே ஒரு அமைதியை நீங்கள் கொண்டு வாங்க. உங்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க, அந்த அமைதியை உங்கள்கிட்ட தேடுங்க. ஸோ இப்படி நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளை அணுகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு நிம்மதியான வழியில் போயிட்டுருக்கும். ஸோ தேவையில்லாத பேச்சுக்களோ இல்லை தேவையில்லாத வார்த்தைகளோ என்றைக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதுவே நமக்கு பாதி நிம்மதியை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துரும். அண்ட் மீதி நிம்மதி தேவையில்லாத இடங்களில் பேசாமல் இருக்கிறது மூலயமா அண்ட் தேவையான இடத்துல தேவையான விஷயங்கள் மட்டுமே பேசுகிறது மூலயமாவும் நமக்கு நம்மளோட நிம்மதி கிடைக்கும். ஸோ இனி வர காலங்களில் ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்கள் மனசுக்கும் உங்கள் நிம்மதிக்கும் உங்கள் சந்தோஷத்துக்கும் ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சைலன்ஸுங்கிறது தான் ஒரு உண்மையான பலம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது ரியலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.